sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் எழுந்து வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் எழுந்து வாரும் எங்கள் மத்தியிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவின் நண்பர்களே, அன்பர்களே, ஆர்வீர் பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த தூயாவின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறி, தூயாவி துணை நிற்க வேண்டும், தூயாவி உடனிருக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபித்து இறைவார்த்தை ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். யோவான் நற்செய்தி 20வது பிரிவு 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள் மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். எவ்வாறு சொல்லேபின் அவர் தம் கைகளை விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தோம், விண்ணேற்பு அடைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தோம். இன்று நம்மை வழிநடத்துகின்ற தூயாவியாம் கடவுளை சந்திக்கின்றோம். தூயாவியினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது தூயாவினுடைய கொடைகள் என்ன, கனிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கின்றது. தூயாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது உண்மையிலே திருச்சபை உருவாக்கப்படுகிறது. தூயாவியை பெற்றுக்கொண்டவுடன் அந்த சீடர்கள் தைரியமாக, நம்பிக்கையோடு, வலுவோடு, உற்சாகத்தோடு, விடாமுயற்சியோடு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூயாவின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். எவருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களோ அவையெல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், நிறைவாக பெற்றுக்கொண்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்டவர்கள், உறுதிப்பூசல் வழியாக, நற்கருணை வழியாக, திருமணம் வழியாக பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். எனவே தூயாவினுடைய கனிகளையும் கொடைகளையும் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தூயாவினுடைய அருளை பெற்றவர்கள் எல்லோரும் தூயாவினுடைய வாழ்வை வாழ்வதில்லை, கனிகளை கொடுப்பதில்லை. அதைத்தான் நாம் சிந்திக்கின்றோம். விதைத்ததெல்லாம் உழைத்ததில்லை, முளைத்ததெல்லாம் வளர்ந்ததில்லை, வளர்ந்ததெல்லாம் வாழ்ந்ததில்லை, வாழ்ந்ததெல்லாம் பூத்ததில்லை, பூத்ததெல்லாம் காய்த்ததில்லை, காய்த்ததெல்லாம் கனிந்ததில்லை, கனிந்ததெல்லாம் சுவைத்ததில்லை,
சுவைத்ததெல்லாம் இனித்ததில்லை. எனவே விதை வீராப்போடு முளைத்து வருகிறது. சில விதைகள் முளைக்காமலே செத்து போய்விடும். வளர்கின்றன, வாழுகின்றன, பூக்கின்றன, காய்க்கின்றன, கனிகின்றன. ஆனால் எல்லாம் அப்படி அல்ல. அது ஒன்று தூயாவினுடைய கனியை குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெற்றவர்கள், திருமுழுக்கின் வழியாக பெற்றவர்கள் எல்லாம் தூயாவினுடைய கனிகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார்களா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், கிறிஸ்தவனாக பெயரை பெற்றுக் கொள்கிறார்கள், கிறிஸ்தவனுடைய வாழ்வை அறிந்து கொள்கிறார்கள், திருவிலியத்திலே படிக்கின்றார்கள். ஆனால் திருவிலியம் நாம் கொடுக்கின்ற வழி நடந்து அதனுடைய கனிகளை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறோமா? சுவைக்கின்ற கனிகளை, இனிக்கின்ற கனிகளை கொடுக்கின்றோமா என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே அன்புக்கனி அவர்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் இன்று அதிகமாக உணரக்கூடிய தூயாவி என்னோடு இருக்கிறார். என்னை வழி நடத்துகிறார், என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறார், என்னை மன்னிக்கின்றார், எனக்கு திடமளிக்கின்றார், எனக்கு உற்சாகமூட்டுகின்றார். எனக்கு உற்சாகமூட்டுகின்ற பொழுது புதிய சக்தியை கொடுக்கின்றார், ஆழமான விசுவாசத்தை கொடுக்கின்றார். அன்புக்கனி அவர்களே, ஆழமான விசுவாசத்தை கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையில நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். கடந்த 13 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு முந்தின தினம் 18ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளிலே ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். 13 ஆண்டுகள், ஓரிரு ஆண்டுகள் அல்ல, 13 ஆண்டுகளாக அந்த நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி காத்து கிடந்து பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து ஆண்டவரே அடியனுக்கு நீதியை வழங்கும் என்று கேட்டேன். ஆண்டவர் நீதியை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பார்க்கின்றோம். எனவே ஏமாற்றுகின்றவர்கள், வஞ்சிக்கின்றவர்கள், பொய் சொல்கின்றவர்கள், பித்தலாட்டம் செய்கின்றவர்கள், திருடுகின்றவர்கள் யாருமே இந்த தூயாவினுடைய ஆற்றலை கொண்டது நாம் எதிர்க்கின்ற பொழுது நிலை நிற்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். தூயாவி, ஆண்டவருடைய ஆவி மோசையினுடைய உள்ளத்திலே வலுவாக இருந்தது. பார்வோனுடைய படைகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டன. கோலியாத்தினுடைய வலிமைக்கு முன்னால் தாவீது ஒன்றுமில்லை, துச்சமானவன். ஆனால் ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய உயிர் மூச்சு, ஆண்டவருடைய சக்தி எல்லாமே அந்த தாவீதோடு இருந்ததால் கோலியாத்தை ஒரு கல்லிலை சாய்க்கின்ற அளவிற்கு அவன் வலிமை பெறுகின்றான். அன்புக்கு அவர்களே, இந்த நாட்களிலே அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். யுத்தங்கள், போர்கள் நடப்பதை பார்க்கின்றோம். கொலைகள், கொள்ளைகள் நடப்பதை பார்க்கிறோம். நம்முடைய தாய் திரு நாட்டினுடைய பகுதிகள் பல இடங்களிலே மத கலவரங்கள் நடப்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தில் வளர்கின்றவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்கு அவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கின்றார், மரியாபிஷேகர்களை ஆஸ்வதிக்கின்றார், உங்களுக்கு தூயாவினுடைய அருள்வரங்களை கொடுக்கின்றார், கொடைகளை கொடுக்கின்றார். நாம் தான் அந்த கொடைகளை அனுபவித்து ருசித்து புசித்து கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைத்தலாக இருக்கிறது. எனவே அந்த தூயாவியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் புதிய எழுச்சியோடு, நம்பிக்கையோடு, வீராப்போடு, விடாமுயற்சியோடு உலகனுடைய பல்வேறு பகுதிகளிலே சென்றது போன்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு நேரமும் நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு முன்னே 1000 பேர் முன்னே சென்று கொண்டிருந்தாலும், நமக்கு பின்னே 1000 பேர் நம்முடைய காலை வாரி விடுவதற்காக நினைத்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறார், தூயாவி உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். உங்களை இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நோயாளிகள், முதியவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், படித்து முடித்திருக்கின்ற பிள்ளைகள், படிப்பதற்காக செல்ல காத்திருக்கின்ற பிள்ளைகள், வளர்ந்து வருகின்ற குழந்தைகள் அனைவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூயாவினுடைய பெருவிழாவை திரு அவையோடு இணைந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்பை எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். திடம், வல்லமை, மன உறுதி, சிந்தனை தெளிவு இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து தூயாவினுடைய கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி போன்ற காரியங்களை இந்த உலகத்திற்கு நாங்கள் அதிகமாக இன்னும் கொடுக்க வேண்டிய ஆற்றலையும் அவர்களையும் தந்திரல வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே